Welcome to this maths class. 8th standard 4th chapter quadrilateralsல 4.4 தான் லேர்ன் பண்ண போகிறோம். 4.4 quadrilaterals with equal side lengths. quadrilateralsல ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் ஈக்குவல் சைட் லென்த் இருக்கா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். Draw equal sides AD and AB that are not perpendicular to each other. AB, AD ஈக்குவல் லென்த் இருக்கிற டூ சைட்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். அது ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடாது. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கக்கூடாது. கேன் வி கம்ப்ளீட் திஸ் குவாட்ரிலேட்டரல் ஸோ தட் ஆல் இட்ஸ் சைட்ஸ் ஆர் ஆஃப் த சேம் லென்த். இங்கே டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இந்த குவாட்ரிலேட்டரில் ரிமைனிங் டூ சைட்ஸும் ஈக்குவல் சைட் லென்த் வர மாதிரி நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஏபிங்கிற லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரொட்ராக்டரோட சென்டரை ஏங்கிற பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி 50 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஏங்கிற பாயிண்ட்லேருந்து அதே 5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வந்து காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ணணும். டிங்கிற பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து இந்த பக்கம் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணணும். இந்த ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கணும். இப்போ பிசியும் ஜாயின் பண்ணணும், சிடியையும் ஜாயின் பண்ணணும். எல்லா சைட்ஸும் ஈக்குவல் லென்த் இருக்கிற ஒரு குவாட்ரிலேட்டரல் கிடச்சிருக்கு. A quadrilateral in which all the sides have the same length is a rhombus. இந்த மாதிரி 4 சைட்ஸும் ஈக்குவல் லென்த் இருக்கிற குவாட்ரிலேட்டரல் வந்து ராம்பஸ்ன்னு சொல்லுவோம். What are the other angles of a rhombus ABCD that we have constructed? Reason and experiment to figure this out. இப்போ ஏபிசிடிங்கிற ராம்பஸ் நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ஆங்கிள் வந்து 50 டிகிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். மற்ற ஆங்கிள்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதை தான் டிடக்ஷன் 9ல் வந்து பார்க்க போகிறோம். டிடக்ஷன் 9. What can we say about the angles in a rhombus? ராம்பஸில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் என்னவா இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். கன்சிடர் a rhombus GAME. GAME அப்படிங்கிற ராம்பஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஆங்கிளை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும், இதை சி, இதை டின்னு எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் GAE அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளை G is equal to GA. எதனாலன்னா ராம்பஸில் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிளில் இந்த 2 சைட்ஸ் இருக்கிறதுனால 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போ G is equal to GA அப்படின்னா நம்ம அங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஆங்கிள் A is equal to ஆங்கிள் D. ஆங்கிள் A is equal to ஆங்கிள் D ஆயிரும். சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி இன் ட்ரையாங்கிள் MAE அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் ME is equal to MA. எதனால ராம்பஸில் 4 சைட்ஸ் ஈக்குவல், இந்த ட்ரையாங்கிள் 2 சைட்ஸ் இருக்குது. அப்போ 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆங்கிள் B is equal to ஆங்கிள் C கிடச்சிருது. ஆங்கிள் B is equal to ஆங்கிள் C. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். It can be seen that triangle GAE is congruent to triangle MAE. இது எப்படி congruent ப்ரூவ் பண்ணலாம்? triangle GAE எடுத்துக்கலாம், triangle MAE எடுத்துக்கலாம். In triangle GAE and triangle MAE, GAங்கிற சைடும் MAங்கிற சைடும் ஈக்குவல். ராம்பஸில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலுங்கிறதுனால GA is equal to MA, sides of rhombus. Side GE is equal to ME. GE is equal to ME. இதுவும் sides of rhombus. AEங்கிறது வந்து காமன் சைடு, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு. AE is equal to AE, காமன் சைடு. இப்போ இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது, இந்த 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இது காமன் சைடு. By side congruency condition ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரேண்ட் ஆகிடும். பை சைடு congruency condition triangle GAE is congruent to triangle MAE. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரேண்ட்டுங்கிறதுனால ஆங்கிள் A is equal to ஆங்கிள் B ஆகிடும், ஆங்கிள் C is equal to ஆங்கிள் D ஆகிடும், ஆங்கிள் G is equal to ஆங்கிள் M ஆகிடும். A is equal to B, C is equal to D, angle G is equal to angle M by CPCT. Corresponding parts of congruent triangle. Corresponding parts ஈக்குவல்ங்கிறதுனால இந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவல் ஆகிடும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து A is equal to D இருக்குது, B is equal to C இருக்குது. A is equal to D, B is equal to C இருக்குது.
ஸோ ஆல் டுகெதர் என்ன ஆகிடும்? A is equal to B is equal to C is equal to D கிடைச்சிடும். ABCDங்கிற 4 ஆங்கிளுமே ஈக்குவல்னு கிடைச்சிருக்குது. These facts hold for any rhombus. Let us apply them to the rhombus ABCD that we constructed earlier. A is equal to B is equal to C is equal to D கிடைச்சிருக்கு. இது வந்து எந்த ராம்பஸ்னாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா 50 டிகிரி வச்சு, அந்த ராம்பஸ் வந்து எடுத்துக்கலாம். அதில் A is equal to B is equal to C is equal to Dங்கிறதுனால எல்லா ஆங்கிளுமே ஏன்னு எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏடிபி, ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிபியில் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் 50 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதான் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2A ப்ளஸ் 50 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 2A இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 50 டிகிரி. 2A இஸ் ஈக்குவல் டு 130 degree. A is equal to 130 divided by 2, that is 65 degree. So A is equal to 65 degree. இப்போ A 65 degree அப்படின்னா இது 65 degree. இந்த ஆங்கிள் ஃபுல்லாகவே 130 degree ஆகிடும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் 130 degree ஆயிடும். இது 50 degree, இதுவும் 50 degree. Opposite angles. Thus, angles of a rhombus ABCD are 50 degree, 130 degree, 50 degree, 130 degree. So in a rhombus, opposite angles are equal to each other. ராம்பஸில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். GAMEங்கிற ராம்பஸில் வந்து 4 angles formed by diagonals are equal to each other அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். GAMEங்கிற ராம்பஸில் டயக்னலால் மேக்கான 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். EMங்கிற ஒரு லைனை எடுத்துக்கலாம், GAங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாம். AEயை வந்து டிரான்ஸ்வர்சலாக எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் நமக்கு தெரியும். அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா EM is parallel to GAன்னு கிடச்சிடும். EMமும் GAயும் parallel அப்படிங்கிறது கிடச்சிருது. Similarly, consider the lines GE and AM. GE and AM இந்த ரெண்டு லைனையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். And its transversal AE. AEயை டிரான்ஸ்வர்சலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் AA. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்ங்கிறதுனால இது அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆகி இந்த டூ லைன்ஸும் பேரல் ஆயிரும். Since the alternate angles are equal, GE is parallel to AM. Alternate angles equalங்கிறதுனால GE is parallel to AM ஆகிடும். As opposite sides are parallel, GAM is also a parallelogram. இந்த டூ சைட்ஸும் parallel கிடச்சிருக்கு. இந்த டூ சைட்ஸும் parallel கிடச்சதுனால இந்த ராம்பஸ் வந்து ஒரு parallelogram தான். Thus, every rhombus is a parallelogram. எல்லா ராம்பஸுமே parallelogram தான். Properties of a parallelogram hold true for a rhombus as well. அப்போ பேரலோகிராமுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ராம்பஸ்க்கும் வந்து ட்ரூ ஆகும். தஸ் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ராம்பஸ் ஆட் அப் டு 180 டிகிரி. அப்போது ராம்பஸில் வந்து இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ரெண்டும் 180 டிகிரி ஆகும் ஆட் பண்ணோன்னா. இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஆகிடும். ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் வந்து ஈக்குவல் ஆகிடும். தஸ் இன் ராம்பஸ் ABCD ஆங்கிள் A is equal to இந்த ஆங்கிள் A is equal to angle C is equal to 50 டிகிரி ஆகிடும். இது 50 டிகிரினால ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல்ங்கிறதுனால இது 50 டிகிரி ஆகும். angle D is equal to angle B is equal to 180 minus 50 டிகிரி. இதனால பேரலோகிராமில் வந்து அட்ஜசன்ட் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரிங்கிறதுனால A plus B is equal to 180 டிகிரி. ஏயோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 50 டிகிரி தெரியும். ப்ளஸ் B is equal to 180. B is equal to 180 minus 50, that is equal to 130 டிகிரி. ஸோ B வந்து 130 டிகிரி அப்படின்னா பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டி படி ராம்பஸ்க்கும் அப்ளை ஆகும். இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால இதுவும் 130 டிகிரி ஆகிடும். ஸோ எ ராம்பஸ் இஸ் எ பேரலோகிராம் அண்ட் எ ரெக்டாங்கிள் இஸ் ஆல்சோ எ பேரலோகிராம். ஹவு கேன் திஸ் பி ரெப்ரசன்டட் யூசிங் எ வென் டயக்ராம்? இப்போ ராம்பஸ் வந்து ஒரு பேரலோகிராம் தான், ரெக்டாங்கிள் ஒரு பேரலோகிராம் தான், ஸ்கொயர் கூட ஒரு பேரலோகிராம் தான். இதை நம்ம எப்படி வென் டயக்ராமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ரெக்டாங்கிள் வந்து பேரலோகிராம்குள்ளே ட்ரா பண்ணிடலாம். அப்புறம் ராம்பஸும் பேரலோகிராம்குள்ளே ட்ரா பண்ணிடலாம். இது ரெண்டுமே ஒரு பேரலோகிராம் தான். ஸ்கொயரும் பேரலோகிராம் தான், பேரலோகிராம்குள்ளே ஸ்கொயரையும் ட்ரா பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்கொயரை எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஸ்கொயருங்கிறது வந்து ரெக்டாங்கிள்னு சொல்லலாம், ஸ்கொயரை வந்து ராம்பஸ்ன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ரெக்டாங்கிள்குள்ள ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கொயருக்கு இருக்குது, ராம்பஸ்குள்ள ப்ராப்பர்ட்டியும் ஸ்கொயருக்கு இருக்குது. ஸோ அப்போ ஸ்கொயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனான பொசிஷனில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிளும் ராம்பஸும் ஸ்கொயரில் மட்டும்தான் காமனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும்.
ரெக்டாங்கிள் தென் ராம்பஸ், ரெண்டுக்கும் காமனான போர்ஷன் வந்து ஸ்கொயர். இது எல்லாமே பேரலோகிராம்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி வென் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். லெட் அஸ் லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ராம்பஸ். ராம்பஸோட ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி 1, ஆல் தி சைட்ஸ் ஆஃப் எ ராம்பஸ் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். இப்போ ராம்பஸில் இருக்கிற எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த 4 சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி 2, த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ ராம்பஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ராம்பஸில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். இந்த ஏடியும் பிசியும் பேரலாக இருக்கும். இந்த ஏபியும் சிடியும் பேரலாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி 3, இன் எ ராம்பஸ் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் அப் டு 180 டிகிரி அண்ட் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ராம்பஸ் வந்து ஒரு பேரலோகிராம்ங்கிறதுனால பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை ஆகும். ஸோ ராம்பஸில் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஆங்கிள் சியும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்கும். ஆர் த டயகனல்ஸ் ஆஃப் எ ராம்பஸ் ஈக்குவல். ராம்பஸோட டயகனல் எடுத்துக்கலாம். இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் வந்து ஒரு ராம்பஸில் வந்து டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால ராம்பஸில் டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தாகவும் இருக்கலாம், ஈக்குவல் லென்த் இல்லாமலே இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி 4, த டயகனல்ஸ் ஆஃப் எ ராம்பஸ் பைசெக்ட் ஈச் அதர். இந்த டயகனல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுது. அதாவது இந்த லென்த்தும் சேமாக இருக்கும், இந்த லென்த்தும் சேமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி 5, த டயகனல்ஸ் ஆஃப் எ ராம்பஸ் பைசெக்ட்ஸ் இட்ஸ் ஆங்கிள்ஸ். இந்த டயகனல்ஸ் வந்து இந்த 2 ஈக்குவல் ஹாஃபாக வந்து கட் பண்ணும். இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். Do the diagonals of a rhombus intersect at any particular angle? Reason out and experiment to figure this out. ராம்பஸில் இருக்க டயகனல்ஸ் வந்து இந்த ரெண்டு டயகனலும் ஏதாவது பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து இன்டர்செக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் டிடக்ஷன் 10ல் பார்க்க போகிறோம். இந்த ராம்பஸ் ஜிஏஎம்இ எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஜிஇஓ இஸ் கான்கிரண்ட் டு ட்ரையாங்கிள் எம்இஓ. இது எப்படி நம்ம பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஜிஇஓ, இந்த ஜிஇஓங்கிற ட்ரையாங்கிளும் இந்த எம்இஓங்கிற ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஜி இஸ் ஈக்குவல் டு எம்இ. இது சைட்ஸ் ஆஃப் ஏ ராம்பஸ், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஜிஓஸ் ஈக்குவல் டு எம்ஓ. இந்த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். இஓங்கிறது வந்து காமன் சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். பை சைடு கான்குரன்ஸ் கண்டிஷன், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் டு ஈச் அதர். இன் ட்ரையாங்கிள் ஜிஓஇ அண்ட் ட்ரையாங்கிள் எம்இஓ, ஜிஇ இஸ் ஈக்குவல் டு எம்இ, சைட்ஸ் ஆஃப் ராம்பஸ், அதனால் ஈக்குவலாக இருக்கும். ஜிஓ இஸ் ஈக்குவல் டு எம்ஓ, எதனால் டயகனல்ஸ் பைசெக்ட். இஓ இஸ் ஈக்குவல் டு இஓ, இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு. பை side congruency condition, triangle GOE is congruent to triangle MEO. Angle GOE is equal to angle MOE. Angle GOE இந்த ஆங்கிளும் ஆங்கிள் MOE இந்த ஆங்கிளும் ஈக்குவல் கிடைக்குது. எதனால? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஆங்கிள் GOE is equal to angle MOE by CPCT. இப்போ இந்த ரெண்டும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். இது ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. ஸோ ஆங்கிள் GOE ப்ளஸ் ஆங்கிள் MOE is equal to 180 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல், ரெண்டோட அடிஷன் வந்து 180 டிகிரி அப்படின்னா இது ரெண்டும் GOE is equal to angle MOE is equal to 90 டிகிரியாக இருக்கணும். as they add up to 180 degree they should be 90 degree each. இப்போ ப்ராப்பர்ட்டி 6 என்ன ஆகிடுது? diagonals of a rhombus intersect each other at an angle of 90 degree. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆகிடுது. இந்த 4 ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி ஆகிடும். diagonals of a rhombus intersect each other at an angle of 90 degree. Figure it out. First question, find the remaining angles in the quadrilateral. இப்போது இந்த quadrilateral எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். இதில் வந்து
இந்த லைனும் பேரலாக இருக்குது, இந்த லைனும் பேரலாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பேரலோகிராம். இப்போ இந்த பேரலோகிராமில் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 40 டிகிரின்னு. அப்போ அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்க முடியும்? இதுவும் வந்து 40 டிகிரியாக தான் இருக்க முடியும். பேரலோகிராமில் அட்ஜசன்ட் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். பிங்கிற ஆங்கிளும் ஈங்கிற ஆங்கிளும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 180 டிகிரி வரும். அப்போ இது வந்து ஈங்கிற ஆங்கிள் வந்து 180 - 40 140 டிகிரி கிடைக்கும். ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் ஆரும் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் என்னவாயிடும்? 140 டிகிரி ஆயிரும். இப்போ கிவன் P is equal to 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் P is equal to ஆங்கிள் A is equal to 40 டிகிரி. இந்த ஆங்கிள் ஏயும் வந்து 40 டிகிரி ஆயிடுது. எதனால் அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் E is equal to 180 டிகிரி. இந்த ஆங்கிள் Pயும் ஆங்கிள் ஈயும் வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். எதனாலனா அட்ஜசன்ட் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். அட்ஜசன்ட் பேர் ஆங்கிள்ஸோட சம் வந்து 180 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் E is equal to 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் P. ஆங்கிள் E is equal to 180 - 40, that is 140 டிகிரி. ஆங்கிள் P 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 40 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ஆங்கிள் வந்து 140 டிகிரி. ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸுங்கிறதுனால இதுவும் 140 டிகிரி ஆகிடும். ஆங்கிள் R is equal to ஆங்கிள் E is equal to 140 டிகிரி. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் P is equal to 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் A is equal to 40 டிகிரி. ஆங்கிள் E is equal to 140 டிகிரி. ஆங்கிள் R is equal to 140 டிகிரி. செகண்ட் ஒன்னில் ஆங்கிள் P is equal to 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்போசிட் ஆங்கிள் R is equal to 110 டிகிரி ஆகிடும். ஆங்கிள் Pயும் ஆங்கிள் Qவும் அட்ஜசன்ட் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். இது வந்து பேரலோகிராம்ங்கிறதுனால அட்ஜசன்ட் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸோட சம் வந்து 180 டிகிரியாக இருக்கும். 180 - 110 இது என்ன ஆகிடும்? 70 டிகிரி ஆயிரும். ஆங்கிள் Qவும் ஆங்கிள் Sவும் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரி ஆகிடும். ஸோ இந்த பேரலோகிராமில் ஆங்கிள் P is equal to 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் R is equal to ஆங்கிள் P is equal to 110 டிகிரி. இந்த ஆங்கிள் Rம் 110 டிகிரி தான். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q is equal to 180 டிகிரி. ஆங்கிள் Pயும் ஆங்கிள் Qவும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. அட்ஜசன்ட் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். அதனால் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் Q is equal to 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் P. 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் P 110 டிகிரி நமக்கு தெரியும். சப்ஸ்டிட் பண்ணால் 70 டிகிரி கிடைக்கும். ஆங்கிள் S is equal to ஆங்கிள் Q. ஆங்கிள் S வந்து ஆங்கிள் Qக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். அதனால் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் Q வந்து நமக்கு 70 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ ஆங்கிள் Sவும் 70 டிகிரி. இப்போ ஆங்கிள் P நம்ம கொடுத்துருக்குறாங்க 110 டிகிரி. ஆங்கிள் Q வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் 70 டிகிரின்னு. ஆங்கிள் R வந்து 110 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த ஆங்கிள் வந்து 110 டிகிரி. ஆங்கிள் S is equal to 70 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரி. எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ராம்பஸ். Since all the sides are equal, UVWX is a rhombus. எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால UVWXங்கிறது ராம்பஸ் ஆகிடும். இப்போது இந்த ஆங்கிளை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். இதை ஆங்கிள் 3, இதை வந்து ஆங்கிள் 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த டயகனல் வந்து bisect ஆங்கிள் given angle 1 is equal to 30 டிகிரி. diagonals bisects its angles அப்படிங்கிறதுனால angle 1 is equal to 30 டிகிரினா angle 2வும் 30 டிகிரி ஆயிரும். Since diagonals of a rhombus bisects its angles, angle 2 is equal to angle 1 is equal to 30 degree. So angle V is equal to angle 1 plus angle 2 is equal to 30 degree plus 30 degree, that is 60 degree ஆயிடும். Angle V is equal to angle X. Opposite angles of rhombus. Angle X is equal to angle 3 plus angle 4 is equal to 60 degree. Since diagonals of a rhombus bisects its angles-ங்கிறதுனால angle 1 is equal to angle 2 கிடச்சிருக்கும். அதே மாதிரி angle 3 is equal to angle 4. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 60 டிகிரி and angle 3 is equal to angle 4 அப்படிங்கிறதுனால angle 3 is equal to angle 4 is equal to 30 டிகிரி ஆகிடும். இப்போ ஆங்கிள் யூவும் ஆங்கிள் வியும் இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்ந்து 180 டிகிரி. இதனால் adjacent angles of rhombus. So angle U plus angle V is equal to 180 degree
எதனாலன்னா adjacent angles of a rhombus. Angle V வந்து 60 degree நமக்கு தெரியும். Angle U plus 60 degree is equal to 180 degree. Angle U is equal to 180 degree minus 60 degree. The value is 120 degree. இப்போ angle Uவும் angle Wவும் equal, opposite angles of a rhombus. Angle W is equal to angle U is equal to angle U ஓட வெளியே என்ன find பண்ணிருக்கோம் 120 degree. Angle U வந்து 120 degree, angle V வந்து 60 degree, angle W is equal to 120 degree, angle X is equal to 60 degree. 4 sides ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ராம்பஸ். இது வந்து ராம்பஸ் தான். இதை வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஆங்கிள் 3, இது வந்து ஆங்கிள் 4ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ராம்பஸோட டயகனல் வந்து பைசெக்ட் பண்ணுறதுனால இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல் ஆகிடும். ஆங்கிள் 1 20 டிகிரிங்கிறதுனால ஆங்கிள் 2ம் 20 டிகிரி ஆயிரும். ஸோ டோட்டல் எவ்வளோ ஆகுது? ஆங்கிள் இ வந்து 40 டிகிரி ஆகும். 20 + 20 40 டிகிரி ஆகும். அப்போ ஆங்கிள் ஓ வந்து என்ன ஆகிடும்? 40 டிகிரி ஆகிடும். ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4. இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இதுவும் 20 டிகிரி கிடச்சிரும், இந்த ஆங்கிளும் 20 டிகிரி கிடச்சிரும். ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் இயும் சேர்ந்து 180 டிகிரி சம். இப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் இயோட வேல்யூ வந்து 40 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 - 40 140 டிகிரி கிடச்சிரும். இப்போ ராம்பஸில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ங்கிறதுனால இது வந்து 140 டிகிரி ஆகிடும். ஆங்கிள்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிற ரீசன்ஸ் வந்து கரெக்டாக எழுதிடணும். சின்ஸ் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஏஇஐஓ இஸ் ஏ ராம்பஸ். எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏஇஐஓங்கிறது வந்து ராம்பஸ். Since the diagonals of a rhombus bisects its angles, angle 1 is equal to angle 2 and angle 3 is equal to angle 4. Angle 1 angle 2 equal, angle 3 angle 4 equal. Given angle 1 is equal to 20 degree. Angle 1 வந்து 20 degree கொடுத்துருக்காங்க. அப்போ angle 2 angle 1 ஈக்குவல்ங்கிறதுனால angle 2 is equal to angle 1 is equal to 20 degree. Angle ஈங்கிறது angle 1 plus angle 2. அப்போ ஆங்கிள் 1 20 டிகிரி தெரியும், ஆங்கிள் 2 20 டிகிரி தெரியும். 20 + 20 40 டிகிரி. ஆங்கிள் ஓ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. ஆங்கிள் ஓங்கிறது வந்து ஆங்கிள் இக்கு ஈக்குவல். எதனால் அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ராம்பஸ். ராம்பஸோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ ஆங்கிள் இ 40 டிகிரினா ஆங்கிள் ஓவும் 40 டிகிரி. ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஆங்கிள் ஓ என்னது? ஆங்கிள் 3 + 4 தானே. ஆங்கிள் 3 + ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஸோ இப்போ ரெண்டும் சேர்ந்து 40 டிகிரி, பைசெக்ட்டுங்கிறதுனால ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 40 டிகிரி. ஸோ ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் இயும் சேர்ந்து 180 டிகிரி. எதனால்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ராம்பஸ். ஈக்கு பதிலாக 40 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆங்கிள் ஏ ப்ளஸ் 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 - 40 140 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஏ கிடச்சிருச்சு. இந்த ஆங்கிள் ஐ எடுத்துக்கணும். ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. ஆங்கிள் ஏ 140 டிகிரி தெரியும். ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ எப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ராம்பஸ் ரெண்டுமே. அதனால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி கிடச்சிருக்கு. இது வந்து 140 டிகிரி. ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி. Angle O is equal to 40 degree. Second question, using the diagonal properties, construct a parallelogram whose diagonals are of length 7 cm and 5 cm and intersect at an angle of 140 degree. Parallelogramல ஒரு diagonal length வந்து 7 cm, இன்னொரு diagonal length வந்து 5 cm. அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற angle வந்து 140 degree. இப்போ டயகனல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். டயகனல் ப்ராப்பர்ட்டினா தே பைசெக்ட் அட் ஈச் அதர். ரெண்டு டயகனலுமே அதோட மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் த்ரூ ஆகணும். இப்போது ஃபஸ்ட்டு 7 சென்டிமீட்டர் டயகனல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 7 சென்டிமீட்டர் 3.5ல் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த மிட் பாயிண்டில் வந்து ப்ரொடெக்டர் வைக்கணும். ப்ரொடெக்டரோட சென்டர் வந்து இந்த மிட் பாயிண்ட்லேயும், இந்த ப்ரொடெக்டரோட பேஸ் லைன் வந்து அந்த லைன் மேலேயும் அலைன் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இதில் 140 டிகிரி மார்க் பண்ணணும். இப்போது இந்த மிட் பாயிண்ட்டையும் அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டையும் அலைன் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு, இப்போ இந்த
5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற லைனை வந்து இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் ஒரு 2.5 ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இந்த 4 எண்ட் பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் பேரலோகிராம் கிடைக்கும். இப்போ இதை ஏபிசிடின்னு எடுத்துட்டோன்னா இது ஏபிசிடிங்கிற ஒரு பேரலோகிராம். இது வந்து 7 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற டயக்னல், 5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற டயக்னல். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 140 டிகிரி. இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். Third question, using the diagonal properties, construct a rhombus whose diagonals are of length 4 cm and 5 cm. இப்போ ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. இதோட diagonal properties என்ன? Diagonals bisect each other, midpoint வழியாக பாஸ் த்ரூ ஆகும். அதோட அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும் ராம்பஸ்ங்கிறதுனால. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற டயகனல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டரோட சென்டரை வந்து மிட் பாயிண்ட் மேலேயும் ப்ரொடெக்டரோட பேஸ் லைன் வந்து அந்த லைன் மேலே அலைன் ஆகிற மாதிரி வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ணணும். இப்போ 5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற இன்னொரு டயகனல் வரையணும். அது வந்து இந்த மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் த்ரூ ஆகணும். இந்த ஆங்கிளுக்கு நேராக அலைன் ஆகிருக்கணும். இங்கே ஒரு 2.5, இங்கே ஒரு 2.5. இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் ராம்பஸ் கிடைக்கும். ஏபிசிடிங்கிறது வந்து ராம்பஸ். ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். டயகனல்ஸ்க்கு இடையில இருக்கிற ஆங்கிள் எந்த இடத்துல எடுத்தாலும் 90 டிகிரி இருக்கும். இது வந்து 4 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற டயகனல், இது வந்து 5 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற டயகனல். இதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதோட 4.4 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.